என்னது தனியா விளையாட போறானா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நீ வந்துட்டியா? சரி, இன்னைக்கு நாம என்ன விளையாட்டு விளையாடலாம்? இரு யோசிச்சு சொல்றேன். பேசாம அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? இந்த சின்ன பூச்சிக்கு எப்படி பயப்படுறியா? இப்ப பெரிய மிருகத்தை பார்த்தா என்ன பண்ணுவ? ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க. யாருக்கு தெரியுது? வழக்கம் போல ஒரு புது காஸ்டியூமை போட்டு தொங்கிட்டு இருக்கான். இது என் காஸ்டியூம் இல்லப்பா, இப்ப வரேன் பாரா தான் என் காஸ்டியூம். பட்டாம்பூச்சி பறக்குது, பள்ளிக்கூடம் நடக்குது, ஷின்சான் வாழ்க்கைய கலர்ஃபுல்லா இருக்குது. இவன் இப்படி தனியா விளையாடுறதுல என்னத்தை தான் சந்தோஷம் கண்டான்? நான் உன் சொல்ற பலூன் எடுத்துட்டு வா கசாமா. அது எதுக்காக நான் போய் எடுத்துட்டு வரணும் சொல்லு? முடியாது போடா. அண்ணா நெனி, நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த பலூனை எப்படியாவது நான் உனக்கு எடுத்து தரேன். அந்த வாழைப்பழத்தை தான் நானும் சொன்னேன். வாயை மூடுன்னு சொன்னனா இல்லையா? ஷின்சான், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுனே. செய்றாங்க இரு. இந்த கசாமா பையன் பலூன் எடுக்க போனா தள்ளி விடுறான். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் உனக்கு உதவி பண்ண தான் பாக்குறவா. சாபுத்ரி போடலாம். ஓஹோ, 1 2 3 சாபுத்ரி. மரத்து மேலே சாரி ஏறுவாரே. சரி சரி, நீ தான் ஜெயிச்ச. மேல ஏறி தொலை. 1 2 3 4 5 6. மேல ஏறி சொன்னா எங்க ஓடுற ஷின்சான்? கூக்கியா கச்சாமா? சீக்கிரம் மேல ஏறு. எட்ட மாட்டேங்குது. என்ன பண்றது? எட்ட மாட்டேங்குது கச்சாமா. யப்பா, முடியலடா. எட்ட மாட்டேங்குது. டான்ஸ் ஆடிட்டு இருக்க. கீழே இறங்கு. நீ எல்லாம் டியூஷனுக்கு போய் என்னத்த கத்துக்கிட்ட? ஒரு பலூனும் பிடிக்க தெரியல. நான் டியூஷனுக்கு போறது படிக்கிறதுக்கு, குதிக்கிறதுக்கு இல்ல. சண்டை போடாதீங்கப்பா. பலூன் அங்கதான் இருக்கு பாருங்க. அப்படினா இந்த பலூன் கிடைக்காதா? கவலையே படவனா, அதுக்கு ஒரு காஸ்டியூம் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் இங்க எவ்வளவு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு. உன் பேக்க சுரிஞ்சிட்டு இருக்க. நீ அமுக்கு உன் தமக்க. இந்த மாதிரி கோமாளி வேஷம் போட்டா மட்டும் பத்தாது. போய் பலூனை எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டு இருக்கேங்கிறத நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அம்மா கசமா என்ன இங்க கோத்து விட்டானே. அம்மா, சீக்கிரம் போங்க. ஷின்சானை காப்பாத்துறதுக்கு யாரையாவது கூட்டிட்டு வாங்களே. ஷின்சான் எங்க? அத மேல தொத்திட்டு இருக்கான். ஷின்சான், கெட்டியா புடிச்சுக்கோ. இங்க வந்து பாருங்கம்மா. அம்மா, எப்படிம்மா நீங்க மங்கி வேஷம் போடாமலே இவ்வளவு ஃபாஸ்டா மேலே ஏறி வந்தீங்க? உங்க தாத்தா நம்ம மரத்துல தேங்காய் பறிச்சு போட்டாரா? செய்யறதே செஞ்சுட்டு காப்பாத்த வந்த என்ன கேலியா பண்ற? ஆஹா, 5 மணி ஆயிடுச்சு. ஆக்ஷன் காமின் போட போறாங்க. இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை? பலூனை வச்சு நாங்க இறங்கிறோம். ஷின்சான், போகாத, நில்லு. ஓகே, இந்த பலூனு. யோ போடாத ஷின்சான், நில்லு. நான் இங்க மாட்டிக்கிட்டேன். ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடு. ஷின்சான். வீட்டை சுத்தம் பண்ணுங்கன்னு எங்க அப்பா கிட்ட தெரியாம சொல்லிட்டாங்கப்பா. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரோட் ரோலர் கேம். இன்னைக்கு வீட்டை க்ளீன் பண்ணனும். ஆரம்பிட்டீங்களா? ஏஞ்சிக்கோங்க. வீட்டை க்ளீன் பண்ணணும்னு நான் போன வாரமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் லேட்டா வந்தது உங்களோட தப்பு.
நான் என்ன பண்றது, ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது. ஆபீஸ் வேலையை மட்டும் கவனிச்சீங்கன்னா வீட்டு வேலையில யார் பாக்குறது? இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன் ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல நியூ இயர் வர போகுது. அதுக்குள்ள வீட்டெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டாமா? நான் மட்டும் எப்படி தனியா பண்றது? பயங்கரமா தூக்கம் வருதே. நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களை விட போறதா இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல பாத்ரூமையும் லாபியையும் க்ளீன் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா நார்மலா இந்த இடத்தெல்லாம் நீ தானே மிச்சி க்ளீன் பண்ணுவ. இன்னைக்கு அந்த சைடுல நின்னு என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க? நைனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல எஃபெக்ட்ஸ். சரி சரி பேசுறது போதும், எல்லாரும் வேலையை பாப்போம். ஹாரி, நான் சொன்ன மாதிரி போய் பாத்ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. ஷின்சான், நீ போய் ஷீரோவோட வீட்டை க்ளீன் பண்ணு. ஓகே விடுங்க. அதிசயமா எதுவும் சொல்லாம போறா? என்ன திரு முடிக்கிற ஷீரோ? உங்க அம்மா எங்க அம்மா வீட்டை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. பக்கெட் இருக்கு, சோப் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு க்ளீன் பண்ணு. ஒரு 5 வயசு பையனை என்னத்தான் வேலை வாங்குறதுன்னு இல்ல. ஒன்ன வேலை பார்க்க சொன்னா நீ ஷீரோவுக்கு வேலை சுத்தம் பண்ண சொன்னா வேக்யூம் கிளீனர் எடுத்துட்டு வந்து நோண்டிக்கிட்டா இருக்க. ஐயோ, பாத்ரூம் பக்கத்துல பக்கெட்டும் துணி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணு. புரியுதா? சரிங்கம்மா. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். 1 2 3. என்னப்பா பத்துட்டீங்க? தூக்கம் இல்லாம அப்பாவுக்கு பயங்கரமா தலை வலிக்குது. ஓஹோ, இப்ப எப்படிப்பா இருக்கு? ரொம்ப தேங்க்ஸ் ஷின்சான், இப்ப தலைவலி பரவாயில்ல. இத வச்சு உங்க அம்மா பாத்ரூம் தானே க்ளீன் பண்ணாங்க. என்னப்பா ஒரே செகண்ட்ல இப்படி மொக்க பண்ணிட்டீங்க? அந்த துணி எல்லாம் வைப்பாங்க. ஓ, இது வேற துணியா? சாரி, தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு எப்படி கோவம் வருது தெரியுமா? கோச்சுக்காத ஷின்சான், இது ஷீரோ வீட்டை க்ளீன் பண்ற துணி. இதுக்கு அந்த பாத்ரூமே தேவலாம். ஆமா ஆமா, தலைவலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆயிடுச்சா? நான் என்னப்பா பண்ணணும்? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆமா, சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்போத்தோம். விளையாடிட்டே இருக்காது ஷின்சான், சீக்கிரமா அதெல்லாம் சுத்தம் பண்ணு. சரிம்மா. சுத்தத்திலும் சுத்தம், படு சுத்தம். சீரோ விட்ட வாடகை கூட்டா ரொம்ப சுத்தம். தினமும் சுத்தம், எதிலும் சுத்தம், எங்கெங்கயோ சுத்தம். இதுலயே இருக்க கூடாது சுத்தம். சும்மா தொடக்கிற மாதிரி பாவலா பண்ணாத. ஒழுங்கா ஷீரோவோட வீட்டை க்ளீன் பண்ணு ஷின்சான். நீங்க கண்ணாடியை துடைக்கிறீங்கன்னு நான் நம்பல. அப்படித்தான் கஷ்டப்பட்டு நான் அங்க படிச்சிட்டு இருக்கேன், நான் வேலையே செய்யல. நான் சொல்றேன் ஒண்ணு. ஷீரோவை கோத்து விட்டு போயிட்டா. நில்லு ஷின்சான். ஹாரி, ரொம்ப அழுக்கா இருக்கு மிச்சி, அதான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் லஞ்ச் ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கோம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சா? எந்த ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ண போறேன்? மாச கடைசி. பெரிய ஹோட்டல்ல எல்லாம் ஆர்டர் பண்ண முடியாது. அதனால பக்கத்துல இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ண போறேன். ஃப்ரைட் ரைஸா? நிறைய சாப்பிட்டு வயிற்ற கலக்கிட்டு இருக்கு. வேணுமா வேணாமா? சீக்கிரமா சொல்லுங்க, டைம் ஆகுதுல. பையனுக்கு பசிக்குதுல. சரி, நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணு. ஆர்டர் பண்ணி இவ்ளோ நேரம் ஆச்சு. ஆர்டர் ஒழுங்கா பண்ணீங்களா? உங்களுக்கு பசிக்குதுன்னு கடைக்காரனுக்கு தெரியுமா? அவன் வர நேரத்துக்கு தான் எடுத்துட்டு வருவான். உங்களுக்கு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ண பாருங்க, அதனால தான் இவ்ளோ லேட் ஆகுது. என்னையா மிச்சி குறை சொல்ற? நூடுல்ஸ் ரெடி பண்றதுக்கு அவ்வளவு லேட் எல்லாம் ஆகாது. நீங்க ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸுக்கும் மத்த டிஷ்ஷுக்கும் தான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, உங்க நூடுல்ஸ்னால தான் லேட். என் மேல தேவையில்லாம பழி போடாத மிச்சி. நல்ல சம்பளம் வாங்கிருந்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கலாம். அதுக்கு என்ன பண்றது? நூடுல்ஸுக்கும் என் சம்பளத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் படுக்க போறேன். மேடம், நீங்க ஆர்டர் பண்ண பார்சல் வந்துருச்சு. இந்த நூடுல்ஸுக்கா மிச்சி நீ சொல்ற அளவுக்கு லேட்டா இருக்க போது? அவங்களுக்கெல்லாம் மட்டும் நல்ல டிஷ் ஆர்டர் பண்ணிக்கிட்டு எனக்கு சாதாரண நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. உங்க சம்பளத்துக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் ஹாரி. சம்பளத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னேன்ல, அதான் மாசம் மாசம் என்னோட பாக்கெட் மணில இருந்து கட் பண்றியே, அது போதாதா? ஆமா, உங்க பாக்கெட் மணியை கட் பண்ணிட்டாலும் பேசாம ஆபீஸ்ல போனஸ் கேளுங்களே ஹாரி. வருஷத்துக்கு எத்தனை தடவை போனஸ் கொடுப்பாங்க? 5 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த போனஸ்ல தானே நெக்லஸ் வாங்கி மாட்டிக்கிட்டேன். அது பழைய கதை. என்ன ஷின்சான், சாப்பிடாம அப்படியே வச்சிட்டு இருக்க? அம்மா எனக்கு போதும்மா. ஆமா, எனக்கு இது வேண்டாம். வேண்டானா வச்சுட்டு போங்க. நான் போய் பாத்ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இங்கே உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா என் வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஹாரி, பாத்ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே மறக்காம லாபியும் க்ளீன் பண்ணிடுங்க. அப்படியே என்ட்ரன்ஸையும் க்ளீன் பண்ணிடுங்க. நான் மறந்தே போயிட்டேன். தப்பா எடுத்துக்காம அந்த வேலையும் முடிச்சிடுங்க. இங்க உட்கார்ந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஷின்சான்? அப்பா சாப்பிடாம போறாரு, கம்மன் இருக்கீங்க. கவலைப்படாத, ராத்திரி சூப் ரெடி பண்ணும்போது இந்த நூடுல்ஸ அதுல போட்டுருவேன்.
என்ன ஹாரி இவ்ளோ நேரமா பாத்ரூமை மட்டுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற மிச்சி? இதுல ஒட்டிட்டு இருக்கிற அழுக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது. வீட்லயே நீங்க இப்படி வேலை செய்றீங்களே, ஆபீஸ்க்கு போய் என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்து நானும் பாக்குறேன், ரொம்ப தான் என்ன வேலை வாங்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன இவ்ளோ தைரியம் வந்துருச்சு? கிட்டே இருக்கியா? உன்னை விட மாட்டேன். வேண்டாம், 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 வலிக்குது. நல்ல வேலை ஹீரோ, உனக்குன்னு தனியா வீடு இருக்குது. நான் அவ்வளவு ஜாலியா வந்து உட்காந்துட்டேன் பாத்தியா? இல்லன்னா இந்த பிரச்சனைங்க மத்தியம் சம்பான போய் எனக்கு 4 ட்ரிபிள் கொண்டு ஊந்திருக்கும். என்ன தைரியம் இருந்தா ஏன்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்க? இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. வேஸ்ட். இதுதான் நியூ இயர் பார்ட்டியா? சர்தா. ஷின்சான் சீக்கிரம் வா கிளம்பலாம். போலாம் போலாம். சீக்கிரம் நாக்காமுரா, வெட்டியா நின்னு புக்க படிச்சிட்டு இருக்கறவங்கள கடையில இருந்து வெளிய அனுப்ப பாரு. ஓகே போதும் சார், கடையை மூட போறோம். இன்னைக்கு படிச்சது போதும், மீதி எல்லாம் நாளைக்கு வந்து படிங்க. போங்க போங்க. எல்லாரையும் அமுச்சு விட்டாச்சு மேடம். வெரி குட். அச்சோ, ஆக்ஷன் காமிக் ஸ்பெஷல் எடிஷன் விட்டுருக்காங்களே, இதை நான் கவனிக்காமவே விட்டேனே. எங்க என் வீட்டு பக்கத்துல தானே இருக்கு, வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நல்ல மாட்டோம், நல்ல மாட்டோம். இந்த பையன் வந்துட்டா ஏன் மேடம் உள்ள விட்டீங்க? சீக்கிரமா அந்த பையனை இங்க இருந்து அனுப்பிடு. உள்ள விட்டுட்டு குத்துதே கொலையுதேனா எப்படி எப்படி இவனை இப்ப வெளியே அனுப்புறது? ஏதாவது சொல்லி சமாளி நாக்காமுரா. ஓகே ஓகே. எங்க மாயமா மறைஞ்சிட்டா? இங்க என்ன இவ்ளோ கூட்டமா இருக்கு? ஓகே, எப்படி நம்மள கண்டுபிடிப்பா? வாங்க வாங்க வந்து வாங்கிக்கங்க. அம்மா, என்னம்மா அது வித்தியாசமா இருக்கு? ஓ அதுவா, நியூ இயர் வருதுல்ல, அதனால வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கான பொருட்கள். ஓ, எங்க ஓடுற? வாங்க வாங்க, உங்க வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸையும் நாங்க இங்க விக்கிறோம். வந்து வாங்கிக்கோங்க. எச்சோச் மேடம், how are you? யாரு நீயா? தம்பி தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுப்பா. நான் இங்க பார்ட் டைம் ஜாப் தான் பண்றேன், அதுவும் போற மாதிரி ஆக்கிடாத. உங்க அப்பா வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. நீ வா. இவங்களுக்கு என்னாச்சு? என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்க வேறமா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்மா, தான் நாங்க பார்த்தோன்னே பேசிக்கிறோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மிட்சி, ஹலோ ஷின்சான். வணக்கம். இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். நல்ல வேளை தப்பிச்சு. சீக்கிரமா இது எல்லாத்தையும் வித்துட்டு ஊருக்கு ஏற கட்ட வேண்டியதுதான். ஆமா, உன் குழந்தை எங்க? குழந்தைய சதோஷி பாத்துக்கிறாரு. ஆஹா, பரவாயில்லையே. பின்ன சும்மா விட்டுருவேனா? வருஷம் ஃபுல்லா அவரு பார்க் பீச்னு ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறாரு. ஆனா நான் இந்த நியூ இயர்க்கு மட்டும் தானே வெளியே வரேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவரு தப்பா எடுத்துக்க மாட்டாரா? அதெல்லாம் அவரு தப்பா எடுத்துக்க மாட்டாரு மிட்சி. ஆனா பாவம் ஷின்சானுக்கு தான் கூட விளையாட யாருமே இல்ல. ஏன் மேடம், நீங்க என் கூட விளையாட மாட்டீங்களா? என்னாலலாம் உன் கூட விளையாட முடியாது ஷின்சான். வாங்க வாங்க, இந்த ஹோட்டலுக்குள்ள போலாம். இந்த பக்கமா வாங்க மேடம். இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. நாம சாப்பிடுற இடத்துக்கு தான் இவங்களும் வரணுமா? அப்பா ஏமா இன்னும் வரல? உங்க அப்பாவோட ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்குமா? அதான் வர லேட் ஆகுது. கொஞ்சம் பொறுத்துக்க நீ. 3 பேருக்கும் ஜில்லுன்னு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே, கொண்டு வரதான் கொண்டு வரீங்க, எனக்கு ஒரு பெரிய லோட்டால கொண்டு வாங்க. இங்கே வந்து சேட்டை பண்ணாத ஷின்சான். என்ன ஆர்டர் பண்ணலாம்? இதுதான் கொஞ்சம் விலை கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இதுவே ஆர்டர் பண்ணலாம். இந்தாங்க மேடம், நீங்க ஆர்டர் பண்ண பட்டர் கார்ன் சூப், பிரெட் ஸ்டிக்ஸும் வச்சிருக்கேன். அந்த டிஷ்ஷே ஆர்டர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. தோ பாரியா. ஷின்சான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? சாரி மேடம். பரவாயில்ல மேடம். மேடம், நீங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க வந்து உங்களை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணிடலையே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆனா வீட்டுக்கு வந்தா ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி. எப்படி போறாங்க பாரு. வாங்க, இந்த ஹோட்டல் தான். என்ன சார், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இதான் நியூ இயர் பார்ட்டியா? அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இடம் கிடைக்கல, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நல்லா இருக்கும், வாங்க.
எனக்கு என்னமோ நல்ல ஹோட்டல் மாதிரி தான் தெரியுது. வாங்க உள்ள போலாம். ஆக்சுவலா நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர மாட்டேன். எனக்கு ஒரு 5 ஸ்டார் இல்லனா ஒரு 3 ஸ்டார் ஆவது ஓகே. ஏதோ உங்களுக்காக தான் இங்க வரேன். நீங்க வந்துதான் ஆகணும்னு யாரும் உங்ககிட்ட கெஞ்சல. வேணும்னா இப்ப கூட உங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே போங்க. அது எதுக்காக சண்டை போடுறீங்க? சண்டைலாம் போடாதீங்க. வாங்க உள்ள போய் சாப்பிடலாம். பிடிக்கலனா கிளம்பிடலாம். வாங்க. ஆஹா, கூட்டமா இருக்கே. உனக்கு தெரியுமா, போன வருஷம் எங்க ஸ்கூல்லயே நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க இங்க உட்காரலாமா? யாருங்க அவரை டிஸ்டர்ப் பண்றாரு? இடத்த காலி பண்றியா? ஹலோ. அண்ணா அந்த பக்கம் திரும்பி பாருங்களேன். பிரின்சிபல் சார். சாரி மேடம், உங்க பார்ட்டில நாங்க தொந்தரவு பண்ணிட்டோம் போல இருக்கு. என்ன சார் இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அட, நேனியோட அம்மா எங்க? அட, இங்க தானே இருந்தாங்க. எங்க போனாங்க? ஆஹா எனக்கு அடி வைத்த முட்டுது. சீக்கிரம் போயிட்டு வந்துரு ஷின்சான். ஓகே. இதுல எது சின்னவங்களுக்கு? ஹலோ, மைக்கை எங்க என்கிட்ட அப்பா கொடுங்க. வாய்ஸ் ஆச்சு. நான் பாட்டு பாடுறேன், எனக்கும் பாட தெரியும். கொடுங்க எப்படி? அம்மா கூட பார்ட்டி கொண்டாட இங்க வந்துட்டேன். யாரு? உங்க அம்மாவா? ஷின்சான், கொஞ்சம் இங்க வா. அதெல்லாம் முடியாது. அப்பா இப்பதான் பாடியிருக்காரு. அடுத்தது நான் பாடினாதான் ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இருங்க, நான் பாடிட்டு அப்புறமா வரேன். ஹலோ ஹலோ மிஸ்ஸஸ் நோகரா, வாங்க. எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க பார்ட்டில கலந்துக்குங்க. வாங்க, கூச்சப்படாதீங்க. ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு நடுவுல நாங்க வந்தது உங்களுக்கு ஒண்ணும் வருதா இல்லையே? எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஸ்கூல் டீச்சரா உங்களுக்கு ஏத்த வேலைதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். பாவம், அவரே என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாங்க. அதுக்கு இவங்க தேங்க்ஸ் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அட நெனி, உங்க அம்மா எங்க போயிட்டாங்க? பாத்ரூம்க்கு போனாங்க. நீங்க ஏன் மேடம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஜூஸ குடிங்க. அப்புறம் யோஷனாகா மேடம், வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? பிரின்சிபல் சார், நாமெல்லாம் இங்க வந்துட்டோம். ஆனா இஷிசாக்கா மட்டும் இன்னும் வரவே இல்ல. அவருக்கு ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். அதனாலதான் இங்க வர முடியல போல இருக்கு. சீக்கிரம் வந்துருவாரு. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு அவருக்காக இங்க காத்துட்டு இருக்கேன்ல. கோபப்படாதீங்க. உங்களுக்கு என்னாச்சு? கேக்குற